ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தோசைக்கு ஒரு சூப்பரான பூண்டு சட்னி ரெசிபி தான். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 1 மினிட்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு நான் 8லேருந்து 9 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்க பூண்டு ரொம்ப காரம் இருக்காது, ஸோ 4 பல் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற பூண்டு ரொம்ப காரமாக இருந்தால் 3 பல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வரமிளகாவை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவு 2 பேருக்கு போதுமானதாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் போய் டபுள் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போது இது மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பெருக்களையும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது அரைப்பறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நீங்கள் நல்லா நேவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பூண்டு சட்னி 1 மினிட்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க, கட்டியாக வேணும்னா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் காரம் கூடுதலாக போயிட்டா கூட நீங்கள் லைட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கூட சூப்பராக இருக்கும். இன்னமும் இதை நீங்கள் தோசை கூட சர்வ் பண்ணிங்கன்னா எத்தனை தோசை சாப்பிட்றீங்கன்னே தெரியாது, அவங்க கணக்கே இல்லாமல் நீங்கள் சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.